ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் கூட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரை பேன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. மசாலாவோட வாசனை நல்லா வருது. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 4-5 பூண்டு தோல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கலாம். மசாலா கம்மியாக இருக்கிறதுனால கோஸாக தான் அரைக்க முடியும். இந்தளவுக்கு கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் தக்காளியை நீட்டு வாக்கில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும். இதை இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகினா போதும். எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மசாலாவை இப்போ நல்லா வதக்கி விட போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். மசாலாவில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது கூட காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இதை மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பல்ஸில் வச்சு அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் திப்பி இல்லாமல் இருக்கும் தயிர். அதனால தான் நம்ம பல்ஸில் வச்சு அடித்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்கிறேன். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட கேப்சிகம், வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். திருப்பியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறோம். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே வித்தியாசமான ஒரு மசாலா கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.